உள்ள வாங்க. உட்காருங்க உட்காருங்க. சொல்லுங்க, உங்க உடம்புக்கு என்ன பண்ணுது? டாக்டர் 2 நாளாக ஒரே தலைவலி டாக்டர். அப்படிங்களா? எந்த பக்கம் உங்களுக்கு தலை வலிக்குது? இந்த பேக் சைடு தான் டாக்டர் ரொம்ப வலிக்குது தலை. எப்பவுமே உங்களுக்கு வலிக்குங்களா? ஆமாங்க டாக்டர், ஒரு 2 வருஷமாக தலைவலி இருக்குது டாக்டர். தலை சுத்துறது, வாந்தி, மயக்கம் அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் உங்களுக்கு இருக்குங்களா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை டாக்டர். சரி, இது எல்லாத்துக்கும் வர்றது தான். சரி, நம்ம செக் பண்ணி பார்க்கலாங்களா? ஓகேங்க டாக்டர். சரி, ஃபர்ஸ்ட் பிபி செக் பண்ணுவோம். என்னங்க பிபி உங்களுக்கு இவ்வளோ அதிகமாக இருக்கு? இதுக்கு முன்னாடி பிபிலாம் செக் பண்ணியிருக்கீங்களா? ஆமாங்க டாக்டர், ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஒரு டாக்டரை நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம் டாக்டர். பிபி அதிகமாக இருக்குன்ட்டு, ரத்த கொதிப்பு இருக்குன்ட்டு டேப்லெட் கொடுத்தாங்க டாக்டர். நான் இந்த சின்ன வயசுல எதுக்கு போடணுன்ட்டு நான் டேப்லெட் யூஸ் பண்ணல டாக்டர். அந்த டாக்டர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிபி ரொம்ப அதிகமாக இருக்கே. நீங்கள் அந்த டாக்டர் முன்னாடி கொடுத்த மாத்திரையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ண மாதிரி இந்த தடவை நீங்கள் தவிர்த்துறாதீங்க. நான் உங்களுக்கு சில மாத்திரைகளை எழுதி தரேன். அதை நீங்கள் கரெக்டாக வேலைக்கு நீங்கள் சாப்பிடணும். ஓகே டாக்டர். ஸோ அதுக்கப்புறம் சாப்பாட்டில் நீங்கள் உப்பை கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா இது உடம்புக்கு நல்லதல்ல. உடற்பயிற்சி பண்ணணும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். சரிங்க டாக்டர். தண்ணி தம் அடிக்கிற பழக்கம் இருக்குதா? வாரத்தில் ஒரு வாட்டி இருக்குங்க டாக்டர். அப்படி தான் சொல்லுவீங்க, வாரத்தில் மாதத்தில் ஒரு தடவை தான்னு. ஆனால் டெய்லியும் தான் பண்ணுவீங்க இல்லைங்களா? ஆமாம் டாக்டர். தண்ணி பக்கமோ தம் அடிக்கிறதோ போகக்கூடாது. பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு. இப்படி இருந்துட்டு நீங்கள் இப்படி பண்ணலாமா? சரி, போனது போச்சு. இந்த தடவையாச்சும் நீங்கள் மாத்திரையை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாக போயிடும். போய் சாப்பிடுங்க. ஓகே டாக்டர். நன்றி நன்றி நன்றி. இங்கே தான் உட்காந்துதா? வா மச்சான், வந்து வாங்கிட்டு வந்தியா? இருக்கு. வெளியேடு பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஒரு நாள் அலைஞ்சு வாங்கிட்டு வந்தது எனக்கு தான் தெரியும். இந்த மருந்தை பார்க்காம தாண்டா 2 நாளாக ஒரே தலைவலி. உங்கள் அக்கா என்னடானா அந்த டாக்டரை பார்க்கணும் இந்த டாக்டரை பார்க்கணும் டாக்டர்கிட்ட கூட்டின்னு போயிட்டா. அவர் என்னடானா இந்த மருந்தை சாப்பிடு அந்த மருந்தை சாப்பிடுன்னு எழுதி கொடுக்குறாரு. இதை சாப்பிட்றதுக்கு இந்த மருந்தை சாப்பிடலாம். சி, உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஊத்து மச்சான். உனக்கு நாள் அமைக்க நாள் எதனா ஆகட்டும், அப்புறம் இருக்கு. இதான் கரெக்டான அளவு. இந்தா குடி. குர்ரா பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. சேஸ். குடிக்கிறதுக்கு முன்னாடியே போதே ஆகாத, ஃபஸ்ட்டு குடி. இந்த மருந்தை குடிச்சேன்னா ஸ்டீல் பாடி மாமே, ஒன்றும் ஆகாது. எனக்கு ஒத்துக்கிற மருந்து உனக்கு ஒத்துக்குமானே தெரில. குடி. இந்த பாடிக்கெல்லாம் இது போச்சுன்னா ஒன்றும் ஆகாது. நீ வேணா பாரு, பக்காவாக கிளியர் ஆகிடுவேன். எல்லா வேலையும் நான் தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஸ்கூலுக்கு போய் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரதில்லை, மார்க்கெட்டுக்கு போய் ஒரு காய்கறி வாங்கிட்டு வரதில்லை. என்ன தான் பண்ணுறதுனே தெரில. அட்லீஸ்ட் ஒரு காய் கட் பண்ணி தரலாம், இல்லைன்னா அந்த தண்ணியாவது போயிட்டு தூக்கிட்டு வரலாம். என்னதான் பண்ணுறாங்க? நானும் எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருக்கேன், இன்னும் ஒரு வார்த்தையை காணோம், ஒரு சத்தத்தையும் காணோம். என்னையா பண்ணுற? ஐயோ, என்னாச்சுங்க? என்னாச்சு? ஐயோ, மூச்சு வாங்குதா? ஐயோ, என்னையா நீ வேற 2 நாளா மூச்சு வாங்குதுன்னு சொல்லிட்டு இருந்த? ஐயோ, ரொம்ப மூச்சு வாங்குது. என்னையாச்சு? ஐயோ, ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் வர இரு. ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் ஒரு நிமிஷம் இரு. ஒண்ணுல பதறாத. என் தம்பியை கூப்பிடுவா, யாரை கூப்பிடுதுன்னு தெரியலையே இந்த நேரத்துல பார்த்து. ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்ணு. இரு, ஒண்ணுலையா? ஆம்புலன்ஸுங்களா?
டாக்டர், பேஷண்ட்க்கு ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்குது, 80% தான் இருக்குது. பிபி செக் பண்ணேன், 200/140 இருக்குது. அதான் டாக்டர் ஆக்சிஜன் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை? 2 நாளாக மூச்சு விட முடியல டாக்டர். சரி சரி, மாஸ்க்கை போட்டுக்கோங்க. நெஞ்சு வலி, நெஞ்சு படபடப்பு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர். யூரின்லாம் நல்லா போகிறீங்களா? 2 நாளாக யூரின் போக முடியல டாக்டர். அப்படியா? சரி, மூச்சு இழுத்து விடுங்க. ப்ரிஸ்கிரிப்ஷன். இவருக்கு பிபி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதை கம்மி பண்ணுறதுக்கு நான் இன்ஜெக்ஷன் கொடுக்குறேன், அதை போட்டுருங்க. ஓகே டாக்டர். அதே மாதிரி பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்துருங்க, சரிங்களா? எடுத்துட்டு ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் என்கிட்ட சொல்லுங்கள். சரிங்க டாக்டர். ரிப்போர்ட் வந்துருச்சா? வந்துருச்சு டாக்டர். இவரோட சொந்தக்காரங்க யாராவது வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க டாக்டர். அவங்கள வர சொல்லுங்கள். டாக்டர், பேஷண்ட் அட்டெண்டர். என்னாச்சு டாக்டர்? நீங்கள் இவருக்கு என்ன வேணும்? ஒய்ஃப். உங்கள் கூட கொஞ்சம் தனியாக பேசணும், வாங்க. சொல்லுங்க டாக்டர். அம்மா, உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஹை பிபி இருக்கிறது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமாம்மா? தெரியும் டாக்டர். 2 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டரை பார்த்தோம். அவங்க இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க, மாத்திரை எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவர் தான் எந்த மாத்திரையும் எடுக்கல டாக்டர். அவர் சரியாக மாத்திரை எடுக்காதனால ஹை பிபினால் அவரோட 2 கிட்னியும் பாதிக்கப்பட்டிருக்கு. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? ஆமாம்மா, கிட்னியில் உப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஹை பிபினால் இவரோட 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதனால் நுரையீரலை சுற்றி நீர் கோத்துருக்கு. அதனால தான் இவருக்கு மூச்சு வாங்குது. இப்போ என்ன டாக்டர் பண்ணுறது? அம்மா, இதுக்கு ஒரே வழி டயாலிசிஸ் தான்மா பண்ணணும். டயாலிசிஸா? அதெல்லாம் வேணாம் டாக்டர். வேற ஏதாவது மாத்திரை கொடுங்க. இப்போ இந்த முறை கண்டிப்பாக போட சொல்கிறேன் டாக்டர். அம்மா, அவர் மாத்திரை சாப்பிட்ற ஸ்டேஜெலாம் தாண்டிட்டாரு. இப்போ ஒரே வழி டயாலிசிஸ் தான் பண்ணணும். டயாலிசிஸ்லாம் எடுத்தா ரொம்ப நாள் உயிர் வாழ மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல டாக்டர். அது மாதிரி இல்லாமல் வேற எதுனா வழி இருக்குங்களா டாக்டர்? அம்மா, டயாலிசிஸ் பண்ணால் தான் அவர் உயிர் வாழ்வார், இல்லைன்னா 2 நாள் கூட தங்க மாட்டார். யோசித்து உங்கள் முடிவை சொல்லுங்கள். இந்த கதையில் இவருக்கு இரத்த கொதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சும் மாத்திரை எடுக்காம டாக்டர் சொன்ன அட்வைஸை கேட்காம டெய்லி மதுபானத்தை குடிச்சிட்டு ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கார். ஆனால் ஒரு நாள் இந்த அதிக இரத்த அழுத்தத்தின் பின்விளைவை சந்திக்கிறார். இவருக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, இந்த இரத்த கொதிப்பு ஒரு சாதாரண வியாதி தான். ஆனால் வேளைக்கு சரியாக கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு மாத்திரைகளையும் எடுத்தாலே இதை கட்டுப்படுத்திடலாம். ஆனால் அதுவே நம்ம கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உயிருக்கே ஆபத்தாகிடும். இந்த இரத்த கொதிப்பை பற்றி இன்னும் விரிவாக நம்ம இப்போ பார்க்கலாம். வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே. இந்த நாளிலும் கூட இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொரு வாரமும் மருத்துவ ரீதியாக அநேக ஆலோசனைகளை நம்ம கேட்டு தெரிஞ்சு கொண்டு வருகிறோம். ஸோ இந்த நாளிலும் நம்ம பார்க்க போகிற முக்கியமான டாபிக் என்னன்னா ஹைப்பர் டென்ஷன். இந்தியாவில் 4ல் 1 ஹைப்பர் டென்ஷனால் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அந்த காரியத்தை பற்றி நம்மக்கிட்ட அதிகமாக பேசுறதற்காக மருத்துவ நிபுணர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர் நர்மதா. வணக்கம். ஓகே டாக்டர், இன்னைக்கும் கூட உங்ககிட்ட கேட்கறதுக்கு நான் நிறைய கேள்விகள் வச்சிருக்கேன். பிளட் ப்ரெஷர் அப்படின்னா என்ன? நார்மலாக அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கா? எந்த வேல்யூக்கு மேலே போனால் அது ஹை பிளட் ப்ரெஷர்னு சொல்கிறாங்க? ஸோ பிளட் ப்ரெஷர் அப்படின்னா என்னென்னா, நார்மலாக நம்ம பிளட்டு பாடி ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகுது இல்லையா? ஸோ அந்த ரத்த குழாய் வழியாக பிளட்டு சர்க்குலேட் ஆகும்போது அந்த ரத்த ஓட்டத்தினால வர ப்ரெஷர் தான் பிளட் ப்ரெஷர். ஸோ இந்த பிளட் ப்ரெஷர் நார்மலாக பார்த்திங்கன்னா 2 வேல்யூவாக இருக்கும்.
நார்மலாக எழுதியிருக்கும் போதே நமக்கு மேலே ஒரு வேல்யூ கீழே ஒரு வேல்யூ எழுதியிருப்பாங்க. மேலே இருக்கிற வேல்யூ தான் சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர், கீழே இருக்கிறது டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர். ஸோ இந்த சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் ஏன் உண்டாகுதுன்னா, நம்ம ஹார்ட் பிளட்டை பம்ப் பண்ணும்போது ஒரு ப்ரெஷர் உண்டாகும், அதுதான் சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர். கீழே இருக்கிற டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் வந்து இந்த ரத்த ஓட்டத்தினால வர ப்ரெஷர், இந்த ரத்த குழாய்களில் வர ப்ரெஷர் தான் டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர். ஸோ இந்த ரெண்டு ப்ரெஷருமே நார்மலாக நமக்கு மெயின்டைன் ஆகணும். ஏன் நம்ம பாடியில் இந்த பிளட் ப்ரெஷர் அவசியமாக இருக்குன்னா, நம்ம ஹார்ட்ல இருந்து பிளட்டு வந்து பிரெயின் வரைக்கும் போகணும். ஸோ கீழே இருந்து மேலே பம்ப் பண்ணணும், அதுக்கு ஒரு ப்ரெஷர் வேணும். ஸோ அந்த பிளட் ப்ரெஷர் நார்மலாக இருந்தால் தான் பிளட் சர்க்குலேஷன் பாடி ஃபுல்லாகவே போகும். ஸோ அதனால தான் லோ பிளட் ப்ரெஷர் ஆகும்போது நமக்கு மயக்கம் வருது. ஏன்னா ஹார்ட்லேருந்து பிளட்டு வந்து பிரெயின் வரைக்கும் போகலை, அந்த ப்ரெஷர் பத்தலை. ஸோ அதனால தான் நிறைய பேர் ரொம்ப நேரம் நிற்கும் போது அவங்களுக்கு மயக்கம் வருது, சடனாக பிபி குறையிறனால. ஸோ பிபி வந்து நார்மலாக இருக்கணும், அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை, குறைவாக இருந்தாலும் பிரச்சனை. ஸோ இந்த சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் 130க்குள்ளே இருக்கணும் நார்மலாக, டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் 80க்குள்ளே இருக்கணும். ஸோ சிஸ்டாலிக் மோர் தென் 130 ஆனாலும், டயஸ்டாலிக் மோர் தென் 80 ஆனாலும் நம்ம ஹை பிளட் ப்ரெஷர்னு சொல்கிறோம். ஓகே டாக்டர், இப்போ வந்து நீங்கள் பிளட் ப்ரெஷர் அப்படின்னா என்ன, அதோட லெவல் பற்றி சொன்னீங்க. ஸோ இப்போ வந்து எதனால வந்து இந்த பிளட் ப்ரெஷரோட லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாகுது, அதாவது ஹைப்பர் டென்ஷன் சொல்கிறாங்கல்ல, அதுக்குரிய ரிஸ்க் ஃபேக்டர் ஏதாவது இருக்கா? ஸோ பொதுவாக வந்து இந்த காஸ்னால தான் ஹைப்பர் டென்ஷன் வருதுன்னு எதுவும் கிடையாது. ஸோ ஜென்ரலாக பார்த்தா ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ பரம்பரையாக நமக்கு வந்து இந்த ஹைப்பர் டென்ஷன் பாஸ் டவுன் ஆகலாம், ஃபெமிலியலாக வரலாம். ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஓவர் வெயிட்னால வரலாம். ஸோ இந்த ஓவர் வெயிட் ஒரு ஒபிசிட்டியில் என்ன நடக்குது, நம்ம பாடியில் நிறைய ஃபேட் டெபாசிட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ரத்த குழாய்க்குள்ளே இந்த ஃபேட் போய் டெபாசிட் ஆகும்போது இந்த ரத்த குழாய்கள் சுருங்குது. அப்போ வந்து ரத்த ஓட்டத்துக்கு அதிக ப்ரெஷர் தேவைப்படுது. ஸோ அதனால அதிகமாக பிளட் ப்ரெஷர் வந்து நமக்கு அதிகமாகுது. அதே மாதிரி அதிகமாக சால்ட் எடுக்கிறவங்களுக்கும் ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ரெகுலராகவே எப்போவுமே அதிகமாக சால்ட் இன்டேக் இருக்கும்போது நமக்கு ஹைப்பர் டென்ஷன் வரும். அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போது, ஸோ ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப் ஸ்டைல் இருக்கும்போது இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாமே நம்ம பிளட் ப்ரெஷரை அதிகப்படுத்தும். ஸோ அதிக ஸ்ட்ரெஸ்னாலையும் நமக்கு ஹைப்பர் டென்ஷன் வரும். அதே மாதிரி செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், இப்போல்லாம் நமக்கு வந்து அதிகமாக ஆக்டிவிட்டியே இருக்கிறது இல்லை, எப்போவுமே உட்காந்தே நம்ம வேலை பார்க்குறோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே ஹைப்பர் டென்ஷனுக்கான ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான். அதே மாதிரி நிறைய ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஆல்கஹால் கன்சப்ஷன் கூட நமக்கு ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் பர்டிகுலர் ரீசன் கிடையாது, பட் இது எல்லாமே வந்து ஒன் ஆஃப் த ரீசனாக ஹைப்பர் டென்ஷன் காஸ் பண்ணலாம். ஓகே டாக்டர், இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற நபருக்கு அவங்க சரீரத்தில் என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படலாம்? ஸோ இந்த ஹை பிளட் ப்ரெஷர் வந்து நம்ம ரத்த குழாய் வழியாக போகும்போது என்ன நடக்கும்னா, நார்மலாக பெரிய பெரிய ரத்த குழாய்கள் பெருசாக பாதிக்கப்படாது. ஆனால் சின்ன சின்ன ரத்த குழாய்களுக்குள்ள இந்த ஹை ப்ரெஷரில் பிளட் பாஸ் ஆகும்போது அந்த ரத்த குழாய்கள் ரப்சர் ஆகலாம். ஸோ இதனால ரத்த கசிவுகள் உண்டாகலாம். அதே மாதிரி சில ரத்த குழாய் வழியாக இந்த ஹை பிளட் ப்ரெஷர், இந்த ஹை ப்ரெஷரில் பிளட் ஃப்ளோ ஆகும்போது அந்த ரத்த குழாய்களுடைய அந்த வால்ஸில் விரிசல் வரலாம். ஸோ அந்த விரிசலை கவர் பண்ணுறதுக்கு நிறைய பிளட் செல்ஸு இதெல்லாம் போய் டெபாசிட் ஆகி அந்த ரத்த குழாய்களில் அடைப்பு உண்டாகும். ஸோ மேஜராக பார்த்தா ஹைப்பர் டென்ஷன்னால இந்த வகையான பாதிப்புகள் உடம்பு முழுக்க வரலாம். ஒன்று வந்து ரத்த கசிவாக இருக்கலாம், இன்னொன்று வந்து ரத்த குழாய்களில் அடைப்பாக இருக்கலாம். ஸோ நம்ம ஹார்ட் தான் இதனால அதிகமாக பாதிக்கப்படும். ஸோ ஹார்ட்டில் இருக்கிற ரத்த குழாய்களில் அடைப்பு வரும்போது நமக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அதே மாதிரி நம்ம ஹார்ட் வந்து இந்த ஹை பிளட் ப்ரெஷருக்கு அகெயின்ஸ்டாக பிளட் பம்ப் பண்ணி ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம். ஸோ அதே மாதிரி நம்ம பிரெயினில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ரத்த குழாய்களில் இந்த அடைப்புகள் வரும்போது நமக்கு பக்கவாதம் வரும். இதே வந்து அந்த பிரெயினில் இருக்கிற பிளட் வெசல்ஸ் ரப்சர் ஆச்சுன்னா ரத்த கசிவு வரும். ஸோ இது ரெண்டுமே பக்கவாதம் வரும் இதனால. அதே மாதிரி இந்த ஹை பிளட் ப்ரெஷர் டைரக்டாகவே பிரெயினை அஃபெக்ட் பண்ணி ஹைப்பர் டென்சிவ் என்கெஃபலோபதி அப்படின்னு ஒன்று காஸ் பண்ணும். அது வந்துச்சுன்னா நமக்கு அதிகமாக அந்த பர்சன் வந்து திடீர்னு ஒரு குழப்ப நிலைக்கு போவாங்க, திடீர்னு கோமா மாதிரி ஸ்டேஜுக்கு கூட போயிடுவாங்க. அதே மாதிரி இந்த ஹைப்பர் டென்ஷன்னால நம்ம மூளையுடைய செயல்பாடுகளே குறையும். ஸோ யோசிக்கிற திறன் இது எல்லாமே குறையும், இப்படி மூளை பாதிக்கப்படுது. அதே மாதிரி இந்த ஹை பிளட் ப்ரெஷர் கிட்னியை பாதிக்கும்.
ஸோ கிட்னிலையும் நிறைய சின்ன சின்ன ரத்த குழாய்கள் இருக்குது. அது எல்லாமே இந்த ஹை பிளட் ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக போய் அதை அஃபெக்ட் பண்ணி கிட்னி ஃபெயிலியர் கூட வரலாம். ஸோ நம்ம கண்களுக்குள்ளே கூட சின்ன சின்ன ரத்த குழாய்கள் இருக்குது. ஸோ அது வழியாக இந்த ஹை ப்ரெஷரில் பிளட் பாஸ் ஆகும்போது அந்த சின்ன சின்ன ரத்த குழாய்கள் வெடிச்சு ரத்த கசிவுகள் வரலாம். ஸோ அதனால ரெட்டினா பாதிக்கப்படும். ஸோ இதை தான் ஹைப்பர் டென்சிவ் ரெட்டினோபதி அப்படி சொல்லுவாங்க. ஸோ பாடி ஃபுல்லாக இருக்கிற ரத்த குழாய்கள் எல்லாமே பாதிக்கப்படும். ஸோ இதனால பெரிஃபரல் ஆர்டீரியல் டிசீஸ் வரலாம். ஸோ கால்களில் உடம்பு முழுக்க கூட இந்த மாதிரி ரத்த குழாய்கள் பாதிக்கப்படும் போது பிளட் கிளாட் ஃபார்ம் பண்ணி அடைப்புகள் வந்து நிறைய உறுப்புகள் இதனால பாதிக்கப்படலாம். இப்போ இந்தியாவில் வந்து 4ல் ஒருத்தவங்க வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி பிளட் ப்ரெஷர் இருக்குது, ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் வெறும் 12% தான் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ப்ராப்பராக எடுக்கிறாங்க. இப்போ ஒரு நபர் வந்து நிஜமாவே ஹைப்பர் டென்ஷனால் அவங்க வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க என்னென்ன அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிக்கலாம்? அதுக்கு ஏதாவது டெஸ்ட் அவங்க எடுத்து அது மாதிரி கண்டுபிடிக்கலாமா? ஸோ பர்டிகுலராக ஹைப்பர் டென்ஷனுக்கு இந்த அறிகுறி வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. சிலருக்கு எந்த அறிகுறிகளுமே இல்லாமல் இருக்கும். ஸோ அவங்கள நார்மலாக இருக்க மாதிரி தான் இருப்பாங்க. திடீர்னு ஒரு செக்அப் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்குன்னே கண்டுபிடிப்பாங்க. இல்லை சிலர் வந்து அந்த ஹைப்பர் டென்ஷனால் வர காம்ப்ளிகேஷன் வரும்போது தான் அவங்களுக்கு தெரியும். திடீர்னு பார்த்தீங்கன்னா சிலருக்கு பக்கவாதம் வந்து ஹாஸ்பிட்டல் போவாங்க. அப்போ பார்த்தா அவங்களுக்கு ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இதுதான் சிம்டம், இதுதான் அறிகுறி அப்படின்னு கிடையாது. ஸோ சிலருக்கான சில அறிகுறிகள் வரலாம். எந்த மாதிரி இருக்கலாம்னா தலைவலி வரலாம், பின்மண்டையில் வலி வரலாம், தலை சுற்றல், நெஞ்சு வலி, இந்த மாதிரி சிம்டம்ஸ் கூட சிலருக்கு வரலாம். ஸோ நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 40 இயர்ஸ் மேலே ஒரு 6 months ஒன்ஸ் வந்து ஒரு ஜென்ரல் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கணும். மாஸ்டர் ஹெல்த் செக்அப் இப்படிலாம் இருக்கு இல்லையா? ஸோ 6 months ஒன்ஸ் நம்ம ரெகுலராக பண்ணும்போது நமக்கு சப்போஸ் ஹைப்பர் டென்ஷன் வந்தாலும் உடனே கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். இல்லை ப்ரீ ஹைப்பர் டென்சிவ் ஸ்டேஜ், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் 120 to 130 இப்படிலாம் இருக்குனாலே ப்ரீ ஹைப்பர் டென்சிவ் ஸ்டேஜ் சொல்லுவோம். இந்த ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டா நம்ம அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் எடுத்து ஹைப்பர் டென்ஷன் வராமல் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். நமக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கா இல்லையான்றது நம்மளே ரெகுலராக போய் செக் பண்ணும்போது தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னீங்க இது போல் நிஜமாவே ஹை பிளட் ப்ரெஷர்னால சஃபர் பண்ணுற ஒரு பர்சன், அந்த பர்சன் வந்து மெடிசன் எடுக்கணுமா, அது லைஃப் லாங் எடுக்கணுமா, இல்லை எடுக்காமல் இருந்தால் என்ன ஆகும்? ஸோ ஹைப்பர் டென்ஷன் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா கண்டிப்பாக மெடிசன் எடுக்கணும். ஸோ ப்ரீ ஹைப்பர் டென்சிவ் ஸ்டேஜில் இருந்தால் நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணிக்கலாம். பட் ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு நம்ம கரெக்டாக டயக்னோஸ் பண்ணுறதே ஒரே டைம் பிபி வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஒரு 2 to 3 times டிஃப்ரெண்ட் டேஸ் வந்து அவங்கள செக் பண்ண சொல்லுவோம். ஸோ இந்த 2 to 3 times ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா மெடிசன் எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது என்னன்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். ஸோ அவங்க டயட் கண்ட்ரோல் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், அதோட கூட மெடிசன்ஸும் கண்டிப்பா எடுக்கணும். ஸோ பிகினிங்ல பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனும் மெடிசன் ரெண்டுமே தான் நம்ம எடுக்கணும். ஸோ அதை நம்ம கரெக்டாக நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் எல்லாமே ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சப்போஸ் நம்ம பிளட் ப்ரெஷர்லாம் குறைய ஆரம்பிக்குதுன்னா நம்ம மெடிசனை கூட டேப்பர் பண்ணி ஸ்டாப் பண்ணலாம். பட் இனிஷியலாக நம்ம மெடிசன் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மெடிசன்னாலே உடனே நம்ம வந்து பயப்பட வேணாம், அதனால நமக்கு சைடு எஃபெக்ட் வந்துருமா அப்படின்னு அந்த மாதிரி நம்ம பயப்பட வேணாம். ஸோ இந்த மெடிசன் நமக்கு என்ன பண்ணுதுன்னா நம்ம ரத்த குழாய்கள் எல்லாம் சுருங்கி இருக்கிறனால தான் நமக்கு ஹை பிளட் ப்ரெஷர் வருது. ஏன்னா அந்த ரத்த ஓட்டம் போகிறதுக்காக ஒரு ஹை பிளட் ப்ரெஷரை ஜென்ரேட் பண்ணுது. இந்த மெடிசன் வந்து அந்த ரத்த குழாய்களை வந்து டைலேட் பண்ணுது, இப்போ அதை விரிவுபடுத்துது. அப்போனா நமக்கு ஈஸியாக பிளட் ஃப்ளோ இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எடுக்கிற எல்லா மெடிசன்ஸோட ஆக்ஷனும் இருக்குது. ஸோ அது வந்து அதனால ஏதாவது பாதிப்பு வந்துடுமோன்னு பயந்து எடுக்காமல் இருந்தால் நமக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அந்த ஹை பிளட் ப்ரெஷர்னால வரும். ஓகே டாக்டர், இப்போ வந்து மெடிசன்ஸ் வந்து லாங் டேர்மாக ஃபாலோ பண்ணுறதுங்கிறது ஒரு கஷ்டமான காரியம். ஸோ இப்போ இந்த ஹைப்பர் டென்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம லைஃப் ஸ்டைலில் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும்? ஸோ ஃப்யூச்சரில் வந்து அது வராமல் நம்ம அவாய்ட் பண்ணலாம்ல, அதுக்காக. ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டயட் கண்ட்ரோல், எக்ஸசைஸ், இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஹைப்பர் டென்ஷனுக்குன்னே ஒரு டயட்ரி பேட்டர்ன் இருக்குது, அதுதான் டேஷ் டயட் அப்படி சொல்லுவாங்க. அதாவது டயட்ரி அப்ரோச் டு ஸ்டாப் ஹைப்பர் டென்ஷன். ஸோ இந்த டயட் நம்ம ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டயட்டில் வந்து எந்த மாதிரி ஃபுட்டு எடுக்கணும், எந்த மாதிரி ஃபுட்டு அவாய்ட் பண்ணணும்னு இருக்குது. ஸோ எந்த மாதிரி ஃபுட்டு நம்ம எடுக்கணும் அப்படின்னா நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எடுக்கணும். ஹோல் கிரெயின்ஸ், அதாவது முழு தானியங்கள் அதிகமாக எடுக்கலாம். அதோட ஃபிஷ் எடுக்கலாம்.
அதே மாதிரி சிக்கனில் கூட நம்ம வந்து டீப் ஃப்ரை இல்லாமல் சிக்கன் லீன் மீட்டுன்னு சொல்லுவாங்க, கொழுப்பு இல்லாத அந்த மீட் அது நம்ம எடுக்கலாம். ஸோ இது எல்லாமே நமக்கு ஆரோக்கியமானது. அதோட கூட நட்ஸு, சீட்ஸ் இது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா சால்ட்டை கண்டிப்பாக குறைக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். சால்ட்டு குறைக்கணும். சால்ட்டோனா சால்ட்டி டயட் இருக்கும். இந்த ஊறுகாய், இந்த கருவாடு இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த சிப்ஸு, வெளியே வாங்குற ஃபுட் எல்லாத்துலேயுமே சால்ட் அதிகமாக இருக்கும். இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிடும் போது அது எல்லாத்துலேயுமே சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ வெளியே வாங்குற இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இது எல்லாத்தையும் குறைக்கணும். ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஃபுட்டு எல்லாமே நம்ம கம்மி பண்ணணும். அதே மாதிரி நம்ம வந்து ஃபேட் இருக்கிற டைரி ப்ராடக்ட்ஸ், ஃபுல் க்ரீம் மில்க் இந்த மாதிரி இதெல்லாம் குறைக்கணும். அதே மாதிரி ஆடட் சுகர்ஸ் அதை அவாய்ட் பண்ணணும். ஸோ சுகரி பிவரேஜஸ் லைக் சோடா இதெல்லாம் கூட நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ நார்மலாக நம்ம டயட்ரி பேட்டர்ன் எப்படி இருக்கணும்னா, நம்ம பிளேட்டில் வந்து ஒரு 50% ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இருக்கணும். ஒரு 25% வந்து நம்ம ஹோல் கிரெயின்ஸ், அதாவது ரைஸ், அதுவே வந்து ப்ரௌன் ரைஸ் அந்த மாதிரி இருக்கலாம். 25% வந்து லீன் மீட். இந்த மாதிரி நமக்கு இருந்தால் நமக்கு அது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதோட கூட நமக்கு எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த ரத்த குழாய்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டைலேட் ஆகும். ஸோ எக்ஸசைஸ் பண்ணுற அந்த நேரத்தில் நம்ம பிளட் வெசல்ஸ் எல்லாம் டைலேட் ஆகும். ஸோ பிளட் ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஸோ டெய்லி கம்பல்சரி வந்து 30 மினிட்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். வீக்லி ஒரு 150 மினிட்ஸ் பண்ணணும். ஸோ இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம பண்ணும்போது நிறைய வியாதிகள் வரதை தவிர்க்கலாம். ஆல்ரெடி ஹைப்பர் டென்ஷன் இருந்தாலும் கூட அதை நல்லா கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். ஸோ இதோட கூட நமக்கு ஹைப்பர் டென்ஷனுக்கான அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஆல்கஹால் கன்சப்ஷன், ஸ்மோக்கிங் இந்த மாதிரி ஏதாவது பழக்கங்கள் இருந்தால் அதையும் நம்ம நிறுத்தணும். ஸோ இதெல்லாம் நம்ம செய்யும்போது நம்ம ஹைப்பர் டென்ஷனை நல்லாவே கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். ரொம்ப நன்றி டாக்டர். இவ்வளோ நேரம் வந்து ஹைப்பர் டென்ஷன்னா என்ன, அதுலேருந்து எப்படி தப்பிச்சுக்கலாம் நம்மன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நிறைய வழிமுறைகள் சொன்னீங்க. ஸோ கடைசியாக நம்ம நேயர்களுக்கு டேக் ஹோம் மெசேஜாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நேயர்களே, ஸோ இந்த ஹைப்பர் டென்ஷன் அப்படின்றது ஒரு காமனான ஒரு டிஸார்டர் தான். ஸோ இதை வந்து நம்ம எளிதாக ட்ரீட் பண்ணிட முடியும். ஸோ ஒருத்தவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்குன்னா கரெக்டாக மெடிசன்ஸ் எடுத்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி நான் சொன்ன அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இதெல்லாம் பண்ணும்போதே நம்ம அந்த ஹை பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். பட் நம்ம அதை வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்து மெடிசன்ஸ் எடுக்காமல் இருந்தால் அதனால நிறைய பாதிப்புகள் நமக்கு உண்டாகும். ஸோ நிறைய உயிருக்கே ஆபத்தான நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் வந்து பக்கவாதத்தினால இல்லை கிட்னி ஃபெயிலியர்னாலலாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கூட நிறைய பேர் வந்து கிட்னி ஃபெயிலியரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு 35 to 40 இயர்ஸ் தான் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் திடீர்னு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகிருக்கும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன். அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருந்திருப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு இதை நீங்கள் கேர்லெஸ்ஸாக எடுத்துக்காமல் நீங்கள் கரெக்டாக இந்த மெடிசன்ஸ் எடுங்க. இது ஒரு சிம்பிளான ஒரு ட்ரீட்மெண்ட் தான். நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்தால் போதும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த மெடிசன்ஸ் எடுங்க, கரெக்டாக அந்த டயட் ஃபாலோ பண்ணுங்கள், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நார்மலாக நம்ம கண்ட்ரோல் பண்ணி நார்மலான லைஃப் ஸ்டைல் நம்ம வாழ முடியும். ரொம்ப நன்றி டாக்டர். இவ்வளோ நேரமாக எங்கள் மத்தியில் வந்து ஹைப்பர் டென்ஷன்னா என்ன, பிளட் ப்ரெஷர்னா என்ன, அதை எப்படி கண்ட்ரோலாக வச்சுக்கணும்னு சொல்லி எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. அதற்காக நன்றி. என்ன நேயர்களே, இவ்வளவு நேரமாக இரத்த கொதிப்பு அப்படின்னா என்ன, பிளட் ப்ரெஷர்னா என்ன, அதை நம்ம எப்படி கண்ட்ரோலாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அநேக வழிமுறைகளை நம்ம மத்தியில் வந்து டாக்டர் உங்களுக்குலாம் சொன்னாங்க. ஸோ மீண்டும் அடுத்த வாரம் கூட இன்னொரு புதிய மருத்துவ ஆலோசனையை கூட உங்களை சந்திக்கிறோம். நன்றி.